ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 9வது தமிழ் புத்தகத்தில் பார்த்தோம்னா நமக்கு இந்த பெயர் மற்றும் எண் அளவு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கிறது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? உதாரணத்துக்கு முந்திரி அப்படின்னா 1/320, அரைக்காணி அப்படின்னா 1/160, காணி, கால் வீசம், அரைமா இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸே ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு 15 கிட்ட இருக்குது. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிறது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? இப்போது இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அது ரொம்பவே ஈஸி தான். நீங்கள் ஒரு 3 வேல்யூ மட்டும் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா, காணி அப்படின்னா 1/80 அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. காணி அப்படின்னா 1/80, வீசம் அப்படின்னா 1/16. காணினா 1/80, வீசம் அப்படின்னா 1/16. ஓகேவா? இப்போ காணிக்கு நம்ம பார்த்துருவோம். இப்போ காணி அப்படின்னு பார்க்கும்போது 1/80ன்றது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். செகண்டு அரைக்காணி அப்படின்னு கேட்பாங்க. இப்போ அரைக்காணினா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த செகண்ட் ஸ்டெப்பில் இருக்குல்ல. ஸோ இதை பார்த்தீங்கன்னா 1/80 அரைக்காணி. அப்போ காணியோட பாதி தானே, அப்போ /2 போடுங்க. ஸோ அந்த கீழே 2/1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ அது மேலே மல்டிப்ளை ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா 1/8 × 1/2 அப்படின்னு சொல்லிட்டு மாறுமா. ஸோ அந்த அடிப்படையில் ஆன்சர் மேலே 1 × 1 1, கீழே 80 × 2 இருக்குது 160. ஓகேவா? அரைக்காணிங்கிறத இப்படி நம்ம போட்டுடலாம். வீசம் அப்படின்னா 1/16ன்னு பார்த்தோம். கால் வீசம்னா அப்போ மொத்தம் கால் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், /4 போடுவோமா. /4 அப்படின்னு பார்க்கும்போது எதுவுமே இல்லை அப்படின்னா பையில் 1 இருக்கிறதா அர்த்தம். ஓகேவா? அது அப்படியே மேலே மல்டிப்ளை ஆகும்போது என்ன ஆகும், 1/16 × 1/4. அதாவது இங்கே 4/1 இருந்தது, மேலே மல்டிப்ளை ஆகும்போது 1/4 அப்படின்னு சொல்லிட்டு மாறும். ஓகேவா? 1/4 அப்படின்னு மாறுது. ஸோ அப்போ பெருக்குங்க, 1 × 1 1, 16 × 4ன்றது 64 கால் வீசம். அரை வீசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீசம் அப்படிங்கிறது 1/16. அப்போ டிவைடில் என்ன பண்ண போகிறோம், /2. ஏன்னா அதில் அரை வீசம்னா பாதி கேட்டிருக்காங்க. அப்போ 2 பையில் 1 இருக்கிறதா அர்த்தம். மேலே மல்டிப்ளை ஆகும்போது 1/16 × 1/2 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ நமக்கு அப்படியே பெருக்கணும்னா 1 × 1ங்கிறது 1, 16 × 2 அப்படிங்கிறது 32, 1/32ங்கிறது ஆன்சர். முக்கால் வீசம் அப்படின்னா அதே தான், 1/16 × முக்கால் அப்படின்னா 3/4ன்னு சொல்லுவோமா. இதில் நம்ம முக்காலில் கீழே நம்ம வேல்யூ போடக்கூடாது. முக்கால் வீசம்னா பெருக்கணும். ஓகேவா? முக்கால் வீசம் அப்படின்னா பெருக்கணும். 3/4 அப்படின்னு போட்டோம்னா டேரெக்டாக 1 × 3ங்கிறது 3, 16 × 4ங்கிறது 64. ஸோ அடுத்தது 3 வீசம்னு கேட்டிருக்காங்களா. ஒரு வீசம்ங்கிறது 1/16னா 3 வீசம்னா × 3 போட வேண்டியதான். ஓகேவா? அப்போ 3/16. ஒரு மா, இதே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு மா அப்படிங்கிறது 1/20. ஓகேவா? 2 மா அப்படின்னு கேட்டிருக்காங்க, இருமான்னு கேட்டிருக்காங்க. அப்போ 1/20 × 2 போட போகிறோம். அப்போ அடிங்க, 2 இருக்குது, இங்கே 20 இருக்குது, 1 2 2 20. அப்போ 1/10. 3 மான்னு கேட்டால் என்ன பண்ணணும், × 3 போட வேண்டியதான். ஓகேவா? 1 × 3ங்கிறது 3 /20, 3/20. 4 மா அப்படின்னா 1/20 × 4 அடிச்சிங்க அப்படின்னா 5 20. அப்போ 1/5. அடுத்தது என்னென்னா அரைக்கால் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கால் அப்படிங்கிறது எவ்வளவு, 1/4 அப்படிங்கிறது தானே கால். அதே மாதிரி 1/2ன்றது அரை, 3/4 அப்படிங்கிறது முக்கால், 1 அப்படின்னு சொல்லி நமக்கு வரும். அப்போ கால் அப்படின்னா 1/4 தான். இதில் என்ன கேட்டிருக்காங்க, அரைக்கால் கேட்டிருக்காங்க. அப்போ /2 போடுங்க. அப்போ 2 /1 இருக்கிறதா அர்த்தம். ஓகேவா? அப்போ அது மேலே மல்டிப்ளை ஆகும்போது எப்படி மாறும், 1/4 × 1/2 அப்படின்னு சொல்லிட்டு மாறும். ஏன்னா இங்கே 2/1 மேலே போகும்போது 1/2 மாறும். அப்போ 1 × 1ன்றது 1, 4 2 8. முந்திரி அடுத்து இந்த 2 வேல்யூ மட்டும் வித்தியாசமாக இருக்கும். இதுக்கு நமக்கு ஷார்ட்கட் இல்லை. ஓகேவா? முந்திரி அப்படிங்கிறது 1/320. அதுவே அரக்காணி முந்திரினா 3/320. ஓகேவா? முந்திரினா 320. ஓகேவா? முந்திரி அப்படின்னா 320, அரக்காணி முந்திரினா 3/320. இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாமா. பாருங்களேன், காணி அப்படிங்கிறது 1/80, வீசம்னா 1/16. ஓகேவா? அதே மாதிரி ஒரு மாங்கிறது 1/20. அதே ஒரு மா அப்படின்னா அதே தான், 1/20 நம்ம மனப்பாடம் பண்ணியிருக்க போகிறோம். 2 மான்னு கேட்டாங்கன்னா 2ஆல் பெருக்க போகிறோம். 3 மான்னு கேட்டால் 3ஆல் பெருக்க போகிறோம். 4 மான்னு கேட்டால் 4ஆல் பெருக்க போகிறோம். ஓகேவா? அதே மாதிரி இங்கே வீசங்கிறது 1/16. கால் வீசம்னா /4 போட போகிறோம். அரை வீசம் அப்படின்னா /2 போட போகிறோம். முக்கால் வீசம்னா 3/4 அப்படின்ட்டு பெருக்கிறோம். ஓகேவா? முடிஞ்சு போச்சு. ஸோ அடுத்தது காணிங்கிறது 1/80. அரைக்காணினா என்ன பண்ணுவோம், /2 முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். அப்படியே மேலே கொண்டுட்டு போக வேண்டியதான். கடைசியில் இருக்க 2 மட்டும் தான் நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். முந்திரி அப்படின்னா 1/320, அரக்காணி முந்திரினா 3/320. ஓகேவா? இவ்வளோ தான். இதை தாண்டி இதில் என்ன இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. ஓகேவா? இது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான். நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது 1 காணி. ஓகேவா? காணிங்கிறது 1/80,
அடுத்தது வீசம் அப்படிங்கிறது 1/16. ஸோ அடுத்தது என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மாங்கிறது எவ்வளோன்றதையும் தெரிஞ்சுக்கணும். 1/20 அப்படின்றது ஒரு மா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படியே பெருக்க போகிறோம். அதுவே என்ன பண்ண போகிறோம், வீசத்தில் வந்து பார்த்தோம்னா டிவைடட் பையில் போட்டுக்க வேண்டியதான், முடிஞ்சு போச்சு. அதுமாரி முந்திரினா 320 போட போகிறோம். அரக்காணி முந்திரினா 3/320 போட போகிறோம். ஸோ அடுத்த ஒரு சந்தேகம் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டெலகிராம் குரூப்பில் போடுங்க. ஸோ உங்களுடைய கருத்துக்கள், அதாவது ஷார்ட்கட் என்கிட்ட வந்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் அதுக்கு ரெடி பண்ணி தரேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.